அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன காயின் பதிவு. மியூல் என்றால் ஒன்றைப் போலவே இன்னொன்று. குதிரையைப் போலவே கோவேறு கழுதை என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி இது ஒரிஜினல் போலவே இன்னொன்று இருக்கும். இந்த பதிவு நான் என்னுடைய கலெக்ஷன் இது. நான் இதை பதிவு போட வேண்டாம், விற்பனை செய்ய வேண்டாம், நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இன்றைக்கி ஒரு சில குரூப்ஸில் இந்த மியூல் காயினை போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த 2 மியூல் காயினில் 2ல் ஏதேனும் ஒன்று கையில் வச்சுட்டு 1000 ரூபா போட்டிருந்தேன். இப்படி நான் எடுத்து பார்த்தேன், என்னடா இது 1000 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த லைனை பாருங்கள், சிங்கத்தை, இந்த சிங்கத்தையும் பாருங்கள். இதில் லைனாக கீழே இந்த மாதிரி வரி வரியாக வரும். இதில் அந்த வரி வரியாக வராது. சிங்கத்துக்கு கழுத்துக்கு பின்னால் ஒரு 1 2 3 4 வரி வருதா கீழ் நோக்கி. இங்கே அந்த 4 வரி வராது, கீழ் நோக்கி வராது. கிராஸ் அப்படி சுற்றும் வளையமாக 1 2 3 4 சுற்றும். நெஞ்சு பகுதியில் உள்ளேயே சுற்றிக்கிடும். இது இந்த பக்கம் இடது பக்கமாக ஒரு 1 2 3 வரி சுற்றும். இது இடது பக்கமாக சுற்றும், இது வலது பக்கமாக சுற்றும், நடுவில் அது உள்ளே சுற்றிக்கிடும். இதில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மேலிருந்து கீழ் நோக்கிய வண்ணம் வரி வரியாக வரும். தான் வருதா? வரி வரியாக வருதா? இருக்கட்டும். இந்த வாரி ஒரு நிமிஷம். அது உடனே தொடச்சத்தான், இல்லைன்னா அது அப்படி கரையாயிரும். மை போட்டுச்சா அந்த இது 2 ரூபா காயின், 2018. ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு. இது இருக்கட்டும், நான் ரேட்டு சொல்லுதேன். இது ஒரு 2018 ரெண்டுமே கொல்கட்டா மின்ட்டு. இந்த பக்கம் எழுதியிருப்பேன் 2018 கொல்கட்டா மின்ட்டு அப்படின்னு எழுதியிருப்பேன். இதுவும் அதே மாதிரி எல்லாமே மியூல் காயின் தான். என்ன ஒன்று தனித்தனியாக காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே மியூல் காயின் தான். அது மட்டும்தான் அது மாதிரி டபுள் ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன். அது மாதிரி இது 2018 கொல்கட்டா மின்ட்டு, அதோட சேர்ந்தது தான். 2 ரூபாய் நாணயம் தான். இது 2 ரூபாய் 1 ரூபா நாணயம். இது 2018 1 ரூபா. இது என்னென்னு சரியாக பார்த்துருந்தேன். இது 2018 கொல்கட்டாவில் 1 ரூபா. இது 2 ரூபா. ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான் 2 ரூபா, பாக்கி 2 1 ரூபா. இது 2018 கொல்கட்டா மின்ட்டில் 1 ரூபா நாணயம். இதில் நேராக கீழே வரும். இது கொஞ்சம் கிராஸாக வரும். மியூல் காயின்ங்கிறதுல நீங்கள் சந்தேகம்லாம் பட வேண்டாம், 100% மியூல் காயின். 2018 ஹைதராபாத் மியூல் வச்சுருக்கேன்னா இதோட சேர்ந்தது. இது 2018 ஹைதராபாத் மியூல் வச்சுருக்கேன்னா இதோட சேர்ந்தது. 2018 ஹைதராபாத்து நில்லுங்க வாரேன் பார்த்துக்கிறேன். 2 ரூபா நாணயம், மியூல் நாணயம். 2018 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலையெல்லாம் சொல்ல முடியாது. என்ன விலைக்கு வாங்கியிருக்கணும் அதுக்கு தக்கன அன்னைக்கு விலை வச்சு இதில் எழுதிடுவேன். அதே விலை தான் கடைசி வரைக்கும். இன்றைக்கி ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை, நாளை கழிச்சு ஒரு விலை, டிமாண்டுக்கு தக்கன ஒரு விலை, கேட்கின்ற நபர்களுக்கு தக்கன ஒரு விலை. அவங்க ஒரு ஆச்சரியமாக எனக்கு கொடுங்க சார் அப்படின்னா ஒரு 500 ரூபா அப்படிங்கிறது. சார் தாரீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா நார்மலாக கேட்டால் 100 ரூபாங்கிறது. அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. சொன்னது தான். இந்த பதிவு ஏன் போடுறோம்னு முதல்ல காரணத்தை சொல்லிட்டேன். இது 2ல் ஒரு நாணயம். அந்த ஒரு நாணயத்துக்கு 1000 ரூபா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு 2000 ரூபா ஆகும். நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு சைவரை போடாமல் விட்டுட்டேன், அவ்வளோதான். சரி நம்ம இந்த பதிவை போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறேன்.
அதுக்கடுத்து 2 ரூபீஸ் காயினு 2018 ஹைதராபாத்து மியூல் காயினு. அதுக்கு அடுத்த நாணயம் 5 ரூபா நாணயம், 1 ரூபா நாணயம் 2018 கொல்கட்டா மின்ட்டு மியூல் காயினு. 2017 5 ரூபா காயின். இது 5 ரூபா, இது 1 ரூபா மியூலு. இது 2017 கொல்கட்டா, இது 2017 கொல்கட்டா. இந்த பக்கம் தெளிவாக பார்த்துக்கணும். 2017 தானா, கீழே மின்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்கணும். ரெண்டுக்கும் ஒரே முத்திரை அடிச்சிருப்பாங்க. ரெண்டுக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியான சிங்கங்களை அதில் பொறிச்சிருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணி தேடி எடுத்து ஒவ்வொரு காயினாக பார்த்து, எல்லாமே யூஎன்சி காயின் ஃப்ரெண்ட், ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உரிய கூலி தான் நீங்கள் கொடுக்குற ரூபா. இந்த நாணயத்துக்கு நீங்கள் கொடுக்குறதில்ல. இது ஒவ்வொரு நாணயமும் 1000 ரூபா ஒவ்வொரு செட்டும். இது 5 ரூபா காயின். அதேமாதிரி 2017 5 ரூபாயும் 1 ரூபாயும் கொல்கட்டா மிண்டில். அதேமாதிரி 2017 5 ரூபாயும் 2 ரூபாயும் 5 ரூபாயும் 1 ரூபாயும் கொல்கட்டா மிண்டு மியூல் காயின். அது மட்டும் 300 ரூபா போட்டிருக்கேன், 5 ரூபா காயின் செட்டுக்கு மட்டும். இது 2017 கொல்கட்டா மிண்டில் 2 வெரைட்டிஸ், ஒரு மியூலு ஒரு ஒரிஜினல். இது ஒரிஜினலு, இது மியூலு. இது சிங்கிள் டை, இது டபுள் டை. பார்த்துக்கோங்க, டையை பார்த்துக்கோங்க, சுற்றியில் ரிம்மை பார்த்துக்கோங்க. இது என்ன விலையாக இருந்தாலும் சரி, இது 5000 போனாலும் சரி, 10,000 போனாலும் சரி, எவ்வளவு ரேராக இருந்தாலும் சரி, இதனுடைய விலை வந்து 300 ரூபா தான். அதில் மாற்றம்லாம் கிடையாது. இந்த போட்டிருக்கான 300 ரூபா. 5 ரூபா காயின் எல்லாமே 300 ரூபா தான் ஒரு செட்டு. 2 ரூபா காயின் 1 ரூபா காயின் எல்லாமே 200 ரூபா தான் ஒரு செட்டு. இது வந்து மிகவும் அதிகமான விலைக்கு போய்கிட்டு இருக்கு. அதாவது திடீர்னு 500 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா, 3000 ரூபா, இந்த மாதிரி என்ன விலைன்னே சொல்ல முடியாமல் பயங்கரமான விலைக்கு போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடச்சிது. நான் 200 ரூபா 300 ரூபா போட்டிருக்கேன். முதலீடு போட்டு முடக்கி வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேல் பண்ண முடியும். உடனே எல்லாம் நம்ம வாங்கினதெல்லாம் உடனே விற்றுருந்தா தான் நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம்ல. அங்கே ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனான காயின், எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை. அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் இதை வாங்கி உங்களுடைய சேகரிப்பில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.